வீத லீடர்ஸ் அமைப்பின் சார்பில் மேற்கொள்ளப்படும் தூய்மை இயக்கத்தின் ஒரு பகுதியாக மதுரை சிம்மக்கல் அருகே வைகை ஆற்று பகுதியில் அண்ணாமலை தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். முழு விவரங்கள் என்ன? மதுரை வைகை ஆற்றல் சுத்தப்படுத்தக்கூடிய பணியில வீத லீடர் என்னும் இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணாமலை தலைமையில 1000 தன்னார்வலர் தொண்டர்களுடன் தற்போது மதுரை சிம்மக்கல் பகுதியில் உள்ள வைகை ஆற்றை சுத்தப்படுத்தும் பணியில ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பகுதி முழுவதுமாக அவர்கள் வைகை ஆற்றினுள் இறங்கி இங்கு இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றி வரக்கூடிய காட்சிகளையும் காண முடிகிறது. வீத லீடர் என்னும் சமூக நல இயக்கத்தை துவங்கிய அண்ணாமலை அவர்கள் தரவு அடிப்படையிலான முடிவெடுத்தல் மற்றும் சமூகம் சார்ந்த வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருவதாக ஏற்கனவே கூறியிருந்தார். அதோடு விழிப்புணர்வு மற்றும் தூய்மை பணிகளை துவங்குவது என அவர் பேசியிருந்த நிலையில அவர் தற்பொழுது மதுரை சிம்மக்கல் பகுதியில அந்த தூய்மைப்படுத்தக்கூடிய பணிகளை ஈடுபட்டு வருகிறார். அவர் வைகை ஆற்று பகுதிக்கு வந்த உடனேயே இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 80வது சுதந்திர தினம் கொண்டாடக்கூடிய நிலையில தியாகிகளுடைய நினைவை போற்றும் வகையில வைகை நதியில 80 மரக்கன்றுகளை நட்டு வைப்பதற்காக முதலில் ஒரு 5 மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். அதன் பின்பாக 1000 தன்னார்வலர் தொண்டர்களை இந்த ஆற்றினுள் இறக்கி சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக குப்பைகளை அகற்றி வருகிறார். அது மட்டுமல்லாமல் அவர் தொடர்ந்து அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக அவர்களிடம் ஒவ்வொரு பகுதிக்கும் அழைத்து சென்று குப்பைகளை அகற்றும் பணியில அவரால் சிறிது நேரம் கூட ஓய்வெடுக்காமல் அவர் அகற்றி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் காண முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமாக தற்போது சுத்தப்படுத்தி வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் அவர் தொடர்ந்து மரக்கன்று நடுவதையும் அது குப்பைகள் இந்த ஆற்றினுள் குப்பைகள் சேராமல் இருப்பதற்கும் தொண்டர்களுக்கும் அறிவுறுத்தியும் வருகின்றார். தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.